வணக்கம் நேயர்களே, இது தந்தையின் இன்றைய பரபரப்பு தொகுப்பினை வழங்குவதற்காக நான் அஞ்சலி. தொடர்ந்து 2 தசாப்தங்களாக காணாமல் போன 4 பெண்கள் கொன்று உடலை எரித்து புதைக்கப்பட்டிருக்கலாம் என போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. 68 வயது முதியவர் சீரியல் கில்லர் அவதாரம் எடுத்தது ஏன்? தோண்ட தோண்ட மனித எலும்புகள், மண்டை ஓடுகள், வீடு முழுவதும் இரத்தக்கரைகள், நிலத்தில் எரிந்த உடல்கள். 19 வருடத்தில் 4 பெண்கள், 68 வயது முதியவரின் தொடர் கொலைகள். இந்த ஹைலைட்ஸ்கள் தான் இன்று ஒட்டுமொத்த கேரளாவையும் கதிகலங்க வைத்திருக்கிறது. நடந்த பயங்கரம் சீரியல் கொலையாளியின் சதி வேலையா என்று தெரிந்து கொள்ள செய்தியாளர் சிவசபாபதியுடன் களத்தில் இறங்கினோம். டிசம்பர் 23, 2024 கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டம் எட்டுமானூரை சேர்ந்த ஜெயினம்மா என்பவர் காணாமல் போனதாக காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது. புகாரின் பேரில் வழக்கு பதிந்த போலீசார் ஜெயினம்மாவின் செல்போன் சிக்னலை ஆய்வு செய்தபோது அது பள்ளிபுரத்தில் உள்ள ஒரு வீட்டில் கடைசியாக துண்டிக்கப்பட்டிருந்தது. உடனே அந்த வீட்டை சேர்ந்த செபாஸ்டியன் என்ற 68 வயது முதியவரை போலீசார் அழைத்து சென்று விசாரித்தனர். ஆனால் அவர் விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை. போலீசாரின் எந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கவில்லை. இதனைத் தொடர்ந்துதான் முதியவர் செபாஸ்டியனின் வீட்டையும் 2 ஏக்கர் நிலத்தையும் போலீசார் சல்லடை போட்டு சலித்தனர். அப்போது அங்கு கிடைத்த தடயங்கள் போலீசாரை திகிலடைய வைத்தது. வீடு முழுவதும் பல இடங்களில் இரத்தக் கரைகள் படிந்த சுவடுகள் இருந்துள்ளது. நிலத்தில் 25 மீட்டர் சுற்றளவில் எரிந்த நிலையில் உடல் பாகங்கள் கிடந்துள்ளன. மேலும் மனித எலும்புகளும் மண்டை ஓடுகளும் அங்கே கிடந்திருக்கிறது. தொடர்ந்து அருகில் இருந்த ஒரு பாழடைந்த குளத்தை போலீசார் தூர்வாரியதில் உள்ளே ஒரு பெண்ணின் ஹேண்ட்பேக்கும் மணிகளும் சேலைகளும் கிடைத்திருக்கிறது. ஆனால் கிடைத்த உடல் பாகங்கள் தீயில் கருகி கிடந்ததால் இறந்தது ஜெயினம்மாதானா என்று அறிய போலீசார் கைப்பற்றப்பட்ட மனித எச்சங்களின் டிஎன்ஏவை ஜெயினம்மாவின் உறவினர்களின் டிஎன்ஏவோடு வைத்து தெளிவுபடுத்த நடவடிக்கை மேற்கொண்டனர். தொடர்ந்து தொலைபேசி பதிவுகளின் அடிப்படையில் விசாரித்ததில் செபாஸ்டியனுக்கும் ஜெயினம்மாவிற்கும் இடையே தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. சம்பவத்தன்று செபாஸ்டியன் ஜெயினம்மாவை தனியார் வங்கிக்கு அழைத்து சென்று அவரின் 5 சவரன் நகையை அடமானம் வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அதன் பிறகு ஜெயினம்மா குறித்து எந்த தகவலும் இல்லை. இதனால் செபாஸ்டியன் ஜெயினம்மாவை கொன்று உடலை எரித்து நிலத்தில் குழி தோண்டி புதைத்திருக்கலாம் என அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. இப்படி இருக்க சம்பவ இடத்தில் நிறைய எலும்புகளும் மண்டை ஓடும் மீட்கப்பட்டது. அந்த மண்டை ஓட்டில் 2 ஸ்டீல் பற்கள் பொருத்தப்பட்டிருந்தது. உடனே ஜெயினம்மா உறவினர்களிடம் விசாரித்ததில் அவர் அப்படி எந்த பற்களும் செயற்கையாக பொருத்தவில்லை என்று கூறினார்கள். அப்போதுதான் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் காணாமல் போன 2 பெண்கள் குறித்து போலீசாருக்கு நினைவு வந்திருக்கிறது. 2012 பிந்து பத்மநாபன் என்ற பெண்ணும் சில ஆண்டுகளுக்கு முன் ஹருமா என்ற ஆயிஷாவும் காணாமல் போயினர். அதில் ஆயிஷாவுக்கு 2 ஸ்டீல் பற்கள் பொருத்தப்பட்டிருந்ததாக அவரின் உறவினர்கள் உறுதி செய்தனர். இந்த இருவருமே செபாஸ்டியனுக்கு தொடர்புடையவர்கள். ஆம், செபாஸ்டியன் ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர். இதனால் சேர்த்தாளா பகுதியை சேர்ந்த பிந்துவோடு நிலம் விற்பனை தொடர்பாக பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பழக்கம் நாளடைவில் இருவருக்கும் இடையே தொடர்பை ஏற்படுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. இருவரும் மனோஜ் என்பவரின் ஆட்டோவில் தான் அடிக்கடி பயணித்துள்ளனர். 5 கோடி மதிப்புள்ள நிலமும் விற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதன் பிறகு பிந்துவை காணவில்லை.
இதுகுறித்து போலீசார் விசாரணை தொடங்கியதும் மனோஜ் திடீரென தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அப்போது செபாஸ்டியனுக்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்லாததால் அவர் விடுவிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து ஹருமா என்ற ஆஷாவும் வீடு கட்டுவதற்கு நிலம் வேண்டுமென செபாஸ்டியனை அணுகியிருக்கிறார். ஆனால் அவரும் சில மாதங்களில் மாயமாகி இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து 2020ஆம் ஆண்டு சிந்து என்ற பெண்ணும் காணாமல் போனார். அவரும் இந்த 3 பெண்களுடன் எரித்து கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஆனால் இந்த தொடர் கொலைகள் குறித்து செபாஸ்டியன் எந்த பதிலும் சொல்லவில்லை. தொடர்ந்து அவரது வங்கிக் கணக்குகளை போலீசார் சோதனை செய்ததில் 2 கோடி ரூபாய் பணம் பரிவர்த்தனை செய்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த 2 கோடி பணம் யாருடையது, காணாமல் போன பெண்களுக்கு என்ன ஆனது, உண்மையில் செபாஸ்டியன் தான் இந்த பெண்களை கொன்று எரித்தாரா போன்ற பல்வேறு கேள்விகளுடன் விசாரணை நடைபெற்று வருகிறது. கர்நாடகாவின் தர்மஸ்தலாவில் தொடர்ந்து தோண்டி எடுக்கப்படும் மனித உடல்களைப் போல தற்போது கடவுளின் தேசத்திலும் சீரியல் கொலைகள் நடந்திருக்கிறதா என்ற அச்சத்தை மக்கள் மனதில் எழ வைத்துள்ளது இந்த சம்பவம். சென்னை சூளைமேட்டில் தூக்கி போட்டு விளையாடிய போது சீலிங் ஃபேனில் பட்டு குழந்தை காயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை சூளைமேட்டில் 2 வயது குழந்தையை தந்தை தூக்கி போட்டு விளையாடிய போது எதிர்பாராத விதமாக சீலிங் ஃபேன் பட்டு குழந்தை படுகாயமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சூளைமேடு தயாளு அம்மாள் தெருவில் வசித்து வரும் சந்தோஷ் என்பவர் கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை தனது 2 வயது மகனை வீட்டிற்குள் தூக்கி சென்று மேலே தூக்கி போட்டு விளையாடியுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக குழந்தை சந்தோஷின் மார்பு மீது ஏறி துள்ளியதில் சீலிங் ஃபேன் குழந்தையின் தலையில் வெட்டியது. அந்த குட்டி பையன் 3 வயசு ஆகுது அந்த பையனுக்கு. அவங்க அம்மா வீட்டு வேலைக்கு போகுது. அவங்க அப்பா அந்த எலக்ட்ரிஷியன் வேலையெல்லாம் பார்க்குறவர், அந்த போர்டு அடிக்கிறதுல அவர் அந்த வேலை பார்க்குறவர். குழந்தைய நல்லா பாசமாக தான் பார்த்துக்குவார். அந்த மாதிரி கொடுமைப்படுத்துகிற ஆளெல்லாம் கிடையாது. எதுனாலும் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு, கொள்ளுவார். எல்லாம் எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி ஓடியாருவான். எங்கள் பேரன் இருக்கான், அவங்க கூட விளையாடுவான். எல்லாம் செய்யுங்க தான். ரோடு ஃபுல்லாகவே அவனை எல்லாருமே போகிறவங்க வரவங்க எல்லாருமே அவனை பார்ப்பாங்க, பேசுவாங்க. ஆள் அந்த பையன் ஒல்லியாக தான் இருப்பான். ஆனால் பார்க்குறவங்க எல்லாருக்கும் அந்த பையனை பிடிக்கும். அதனால் யார் என்ன பண்ணாலும் கடைக்கு கூப்பிட்டு போகும்போது யார் என்னன்னாலும் வாங்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பழக்கம் தான் இங்கே அந்த பையனுக்கு. அவங்க அப்பா அந்த மாதிரி ஆள் கிடையாது. அந்த குஷியில் சந்தோஷத்தில் அவர் அந்த மாதிரி பண்ணிட்டார். அது எதிர்பாராமல் நடந்தது தான். அவர் மேலே எந்த குத்தமும் கிடையாது. மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் வங்கி ஊழியரை ராஜ் தாக்கரே கட்சி நிர்வாகிகள் தாக்கிய சம்பவம் குறித்து தற்போது பார்ப்போம். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் உள்ள வங்கியில் நவ நிர்மாண் சேனா கட்சி தொண்டர்கள் ரகளையில் ஈடுபட்டு வங்கி ஊழியரை தாக்கிய காட்சிகள் வேகமாக பரவி வருகிறது. நாக்பூர் மவுண்ட் ரோட்டில் செயல்படும் ஒரு வங்கியில் இந்திரஜித் பலிராம் முலே என்பவர் கடன் பெற்று ஜேசிபி இயந்திரம் வாங்கியுள்ளார். இவர் கடனை திரும்ப செலுத்த தவறியதால் அந்த இயந்திரத்தை வங்கி பறிமுதல் செய்து ஏலம் விட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அந்த நபர் இது தொடர்பாக நவநிர்மாண் சேனா உதவியை நாடியுள்ளார். இதையடுத்து வங்கிக்கு சென்று வன்முறையில் இறங்கிய ராஜ் தாக்கரேயின் மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா கட்சியினர் வங்கி வளாகத்தை சேதப்படுத்தி ஊழியரை தாக்கியதால் பரபரப்பு நிலவியது. இந்த சம்பவம் தொடர்பாக அக்கட்சியினர் சிலரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கர்நாடகாவின் சிறுபான்மையினர் கணக்கெடுப்பு குறித்த விழிப்புணர்வு கூட்டத்தில் கைகலப்பாகியுள்ளது. கர்நாடகாவின் கலபுரகி நகரில் காங்கிரஸ் கட்சி சார்பில் சிறுபான்மையினர் கணக்கெடுப்பு குறித்த விழிப்புணர்வு கூட்டத்தில் இருதரப்பினரிடையே மோதல் உருவானதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாநில வக்ஃப் வாரிய தலைவர் சையத் அலி அல் ஹுசைனிக்கு அழைப்பு விடுக்கப்படாததற்கு சிலர் எதிர்ப்பு தெரிவித்ததால் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் உள்ளூர் தலைவர் பீரோஜ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் நாற்காலிகளை தூக்கி வீசினர். திருவள்ளூரிலிருந்து சென்ட்ரல் சென்ற மின்சார ரயிலில் சக பயணிகளை அச்சுறுத்தும் வகையில் பயணித்த மாணவர்களின் வீடியோ வெளியாகியுள்ளது.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கோயில் திருவிழா நடத்துவதில் இருவேறு சமூகத்தினரிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்ட நிலையில் அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கிருந்த பெண் ஒருவர் சாமியாடி வாக்கு சொல்ல ஆரம்பித்ததால் பரபரப்பு நிலவியது. சென்னை அம்பத்தூரைச் சேர்ந்த நந்தகுமாருக்கு மின்கட்டண ரசீது கொடுத்த ஷாக் பற்றி தற்போது பார்க்கலாம். சென்னை அம்பத்தூரில் வசிக்கும் நபரின் வீட்டு மின் கட்டணம் 2 மாதங்களுக்கு 91,993 ரூபாய் வந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அம்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த நந்தகுமார் வழக்கமாக 2 மாதத்திற்கு ஒருமுறை 2,000 ரூபாய் வரை மின் கட்டணத்தை செலுத்தி வருகிறார். இந்நிலையில் மின் கணக்கெடுப்பின்படி அவரது வீட்டில் கடந்த ஜூலை 8,370 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தியதாக 91,993 ரூபாய் மின் கட்டணமாக விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த புகாரிற்கு விளக்கம் அளித்துள்ள மின்வாரியத்துறை மீட்டர் ரீடிங் மீண்டும் ஆய்விற்கு அனுப்பி தவறு நடந்திருந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. கேரளாவில் வீட்டின் முன்பு சிறுத்தை உலா வந்த சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.